அம்மா ரொம்ப சிம்பிளா சிக்கன் வறுவலுக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஜூசியான சோயா வறுவல் பண்ணுவாங்க. வீடியோவை சேவ் மட்டும் இல்ல, இதே மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபி அப்டேட்ஸ்க்கு பாரதி குக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு. நான் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு பாதி வதங்கினதும் கைப்பிடி கருவேப்பிலை போட்டு பெரட்டிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு போட்டு சுருள வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 2 நிமிஷம் பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதும் மிக்சர் ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சு வச்சிருங்க, இருக்கட்டும். அதே கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், பொடியா கட் பண்ண 200 கிராம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் நாம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட ஊத்தி கலந்துப்போம். சும்மா ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊத்திடுங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் போட்டு நல்லா கலந்துட்டு நாம ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரை போட்டு பெரட்டி விட்டா அதுவே தண்ணி விட்டு அதுலயே சூப்பரா குக் ஆகிடும். சோயா வெந்து வந்ததும் இந்த ஸ்டேஜ்ல கடைசியா கொஞ்சமா மிளகு தூள் போட்டு பெரட்டிட்டா ஆஹா, ஜூசியான சோயா வறுவல் அம்மா ஸ்டைல்ல ரெடி. கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிருங்க. ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஞாபகமா ஷேர் பண்ணி விட்டுருங்க.